வணக்கம் மக்களே. இன்றைக்கி வாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு டிஃபன் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட் பாஸ்தான்னு சொல்லலாம், இல்லை மக்ரோனின்னு சொல்லலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாஸ்தாவில் நிறைய டைப்ஸ் இருக்குது. நம்ம எல்போ பாஸ்தா செய்ய போகிறோம். நீங்கள் சூப்பர் மார்க்கெட்லலாம் பார்த்துருப்பீங்க, இப்போ நிறைய பாஸ்தாஸ் வீட் பாஸ்தாஸ் கிடைக்குது. கம்பேரிட்டிவ் டு த மைதா பாஸ்தா வீட் பாஸ்தா ரொம்ப நல்லது. அதுலேயும் நிறைய ஷேப்ஸ் இருக்குது, நீங்கள் எது வேணால் ப்ரிஃபர் பண்ணலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்போ, அப்புறம் இன்னொன்று சங்கு மாதிரி இருக்கும், அது ஃபிஷ் பாஸ்தா, 2-3 டைப்ஸ் இருக்குது. அது நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இன்றைக்கி எல்போ பாஸ்தா எடுத்திருக்கோம். நான் செவரேட் பிராண்டோட பாஸ்தா எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பாஸ்தா வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். சரி வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ அது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி ஒரு அளவு சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி சொம்பில் இது பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பிடிக்கும். இல்லை ஒரு 3 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் நான் அதில் ஊற்றிருக்கேன். ஸோ அது கூட நல்லா கொதிக்கணும். அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா பாஸ்தா வைக்கிறப்பே அது கூட கொஞ்சம் சால்ட்டு அண்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுடலாம். ஆல்ரெடி கொஞ்சம் நான் எண்ணெய் விட்டுருக்கேன், இன்னும் கொஞ்சம் எண்ணெய். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்தா நல்லா குக்காய் வர்றப்பயே உங்களுக்கு நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல், அதே சமயம் உங்களுக்கு சால்ட்டும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் பாஸ்தாவில். ஸோ நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணுறப்போ ஈவனாக எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அதுக்காக தான். ஸோ பாஸ்தா இது தண்ணி வேகட்டும். ஸோ அதுக்குள்ளே வாங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணலாம். ஸோ வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா என்னென்ன எடுத்துருப்போம் பாஸ்தா செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பேக்கெட் பாஸ்தா போடுறோம். அரௌண்ட் ஐ திங்க் 300 or 400 கிராம்ஸ் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்க அப்படின்னா 2 பெரிய வெங்காயம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தக்காளி, ஒரு தக்காளி. அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய். அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி. இது என்னடா பாஸ்தான்னு சொல்லிட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்காதீங்கன்னு நினைக்காதீங்க. நம்ம பண்ண போகிறது இந்தியன் ஸ்டைல் ஆஃப் பாஸ்தா. ஏன்னா ஒரிஜினல் யூரோப் சைடு இட்டாலியன் பாஸ்தா பார்த்தீங்கன்னா அதோட இன்க்ரீடியன்ஸ் வெரி ஆகும். பட் நம்ம பண்ண போகிறது நம்ம ஸ்டைல், இந்தியன் ஸ்டைல் ஆர் சவுத் இந்தியன் ஸ்டைல் பாஸ்தா. இது கூட எக்ஸ்ட்ரா வெஜ்ஜஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேரட், பீன்ஸ் ஆர் கேப்சிகம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி சிம்பிள் வெர்ஷனாக பண்ண போகிறோம். அதனால் ஒன்லி வெங்காயம் அண்ட் தென் தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி மட்டும் வச்சு பண்ண போகிறோம். இதெல்லாம் தான் வெஜ்ஜஸ். வாங்க இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் கட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பாஸ்தா வேக வச்சுக்கலாம். இதுதான் ஸ்டேஜ் பாருங்கள், நல்லா கொதிக்கணும். நம்ம ஆல்ரெடி அதில் சால்ட் அண்டு ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பாஸ்தா ஒரு பேக்கெட் நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம 2 பேருக்காக ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ அதனால் ஒரு பேக்கெட் போதும். இப்போ நீங்கள் 3 பேர் 4 பேர் அப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2 பேக்கெட் போட்டுக்கோங்க. இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் வேகணும். அந்த கன்சிஸ்டன்சி சொல்கிறேன் எப்போ எடுக்கணும் என்னன்னு சொல்லிவிட்டு. அது வேகட்டும். ஸோ மீன்வைல் வாங்க நம்ம போயிட்டு வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிட்டு ரெடி. பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தேன். 2 பெரிய வெங்காயம் தோல் உரித்து வச்சுட்டேன், ஒரு தக்காளி, 3 பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஸோ உங்களுக்கு காரத்தை பொறுத்து, காரம் கம்மியாக வேணால் 2 போட்டுக்கலாம், இல்லை அதிகம் வேணும்னா நீங்கள் இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் அதே மாதிரி தான், உங்களோட சாய்ஸை பொறுத்து இன்னும் 1 கூட போட்டுக்கலாம். பட் அது கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். சரி வாங்க ஃபஸ்ட் இப்போ நம்ம வெஜ்ஜஸ் எல்லாம் கட் பண்ணிடலாம். வெங்காயம் நம்ம இந்த உப்புமாக்கு வெட்டணும் இல்லையா, உப்புமா பிரியாணிக்கு அந்த மாதிரி நீட்டமாக வெட்டணும். அப்போ தான் நம்ம பாஸ்தா சாப்பிட்றப்போ அது டேஸ்ட் நல்லா கிடைக்கும். ஸோ வெங்காயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எவ்வளோ அதிகமாக சேர்த்துக்கோங்க. சேர்க்க அது நல்லா என்ஹான்ஸ்டாக இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பொடியாக நீட்ட வக்கத்தில் வெங்காயத்தை கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் கட் பண்ணியாச்சு. அடுத்து தக்காளி கட் பண்ணலாம். இதுவும் நீங்கள் கொஞ்சம் பொடியாக, ரொம்ப பொடியாக வேணாம், கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கிட்டால் போதும். ஏன்னா நம்ம வேக வைக்கிறப்ப பாஸ்தாக்கு ப்ரிப்பேர் பண்ணுறப்ப நல்லா குழஞ்சி வந்துடும். ஜஸ்ட்டு சும்மா ஒரு பெருவெட்டாக ஒரு 4 வெட்டிக்கோங்க. ஓகே, தக்காளி நம்ம வெட்டிட்டோம். இது ஓரமாக வச்சிடலாம். பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா அப்புறம் நீல வாக்கில் வெட்டிக்கலாம். சும்மா 2-3 பச்சை மிளகாய். எகெயின் காரத்துக்கு நம்ம கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணுவோம், லைக் மசாலாஸ்லாம். ஸோ இது சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக தான் பச்சை மிளகா. ஸோ நீங்கள் 2 இல்லை 3 போட்டுக்கலாம், டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களோட யூசேஜை பொறுத்து. வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா பாஸ்தா வெந்துட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்பப்போ கொஞ்சம் கை விட்டு கிண்டி விடுங்க, சரி கரண்டி வச்சு. இன்கேஸ் கனமான அடி பாத்திரம் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் இன் அ ஒயில் நீங்கள் கிளறி விட்டால் போதும். இல்லை ரொம்ப மெலிசான பாத்திரம் எடுத்துருக்கீங்க அப்படின்னா பக்கத்துலேருந்து கொஞ்சம் கிளறி விடுற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. மினிமம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வேகணும்.
நம்ம குக் ஆகட்டும். மீன்வைல் வந்து நம்ம சைடில் வந்து இந்த மசாலாஸ் அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ டைம் கன்சியூமிங் வைஸ் குயிக்காக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பாஸ்தா ஆல்மோஸ்ட் பாதி குக் ஆகிட்டு இருக்கப்பவே நீங்கள் சைட் பை வந்து வானொலி வச்சு அதில் நீங்கள் வந்து இந்த வெங்காயம் காயெலாம் வந்து வதக்கி மசாலாஸ்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம மசாலாக்கு என்னென்ன ஸ்பைசஸ் வேணும் பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தாளிக்கிறதுக்கு வந்து நமக்கு கடுகு, அதுக்கப்புறமா கொஞ்சம் உளுந்து எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு. ஸோ கடலைப்பருப்பு கொஞ்சம் பிடிக்குங்கிறவங்க கொஞ்சம் நிறைய எடுத்துக்கோங்க. ஸோ சாப்பிட்றப்ப நல்லா க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மசாலா ஐட்டம்ஸில் வந்து ஸ்பைசஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து அன்னாசி பூன்னு சொல்லுவாங்க. இது ஒரு அன்னாசி பூ எடுத்துக்கலாம். அப்புறமா இது வந்து கல்பாசி, அப்புறமா 2 கிராம்பு, அப்புறமா வந்து ஒரு 2 சின்ன பீஸ் பட்டை. இதுதான் ஸ்பைசஸ். அதுக்கப்புறம் இதில் நம்ம ஆட் பண்ண போகிற மசாலாஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன் இல்லை 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, அதுக்கப்புறம் 1.5 2 ஸ்பூன் வரைக்கும் மல்லித்தூள். இதெல்லாம் தான் வந்து இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட். சரி, வாங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ரிப்பரேஷன் பார்க்கலாம். ஸோ வாங்க இப்போ மசாலா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பெரிய வானலியை எடுத்துக்கிட்டோம். அதை வச்சுட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவு கொஞ்சம் பெரிய வானலியாக எடுத்துக்கோங்க. ஏன்னா ஷார்ட்டே பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அப்போனா ஈவனாக நம்ம பாஸ்தா போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் உங்கள்கிட்ட இருக்கிறதுல கொஞ்சம் அகலமான வானலியாக எடுத்துக்கோங்க. ஸோ வானலி நல்லா காயட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து எண்ணெய் விட்டு வானலி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த ஸ்பூனில் வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இது கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விட்டுக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை ஹெல்த் கான்சியஸாக இருக்கவங்க நீங்கள் கம்மியாக கூட விட்டுக்கலாம், நோ இஷ்யூஸ். ஸோ வந்து நான் இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா வந்து குதிச்சு வரட்டும். ஸோ அதுக்கப்புறம் நான் முன்னாடி காட்டின மாதிரி இந்த கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து அது கொஞ்சம் கடுகு பொரிஞ்சு வர்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ எந்த டிஷ்ஷுக்குமே வந்து நல்லா கடுகு பொரியணும். அப்போ தான் வந்து சாப்பிட்றப்ப அந்த ஃபீல் குட்டாக இருக்கும். அதே மாதிரி அந்த உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வரணும். ஸோ அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் அதை வதக்கிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பருப்பு எல்லாமே வந்து வறுத்துட்ருக்கோம். ஸோ அது கொஞ்சம் கோல்டன் கலர் ஆகிட்டுருக்கு. பாதி ப்ராசஸில் இருக்கிறப்பே வந்து நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம இந்தியன் வெர்ஷன், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சவுத் இந்தியன் ஸ்டைலில் செய்கிறோம். அதனால தான் வந்து இந்த பாஸ்தாவில் பெருங்காயத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணுறோம். நீங்கள் என்னடா பாஸ்தான்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஆட் பண்ணுறீங்களேன்னு நினைக்க வேணாம். இது கம்ப்ளீட்லி இந்தியன் வெர்ஷன் ஆஃப் பாஸ்தா. ஸோ இங்கே வந்து பெருங்காயம் நல்லா இதாகிட்டுருக்கு. ஸோ மீன்வைல் நம்ம வந்து வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து கருவேப்பிலை வந்து ரொம்ப ஹெல்த்தி. ஸோ குழந்தைங்களும் நல்லா பாஸ்தா வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. கிட்ஸ் இருக்கிற வீட்டில் வந்து நீங்கள் அடிக்கடி செய்யலாம் இந்த பாஸ்தா. ஏன்னா இது வந்து மேடப் ஆஃப் வீட்டு, நோ மைதா. ஸோ வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதனால் கருவேப்பிலை, கொத்தமல்லி, இந்த வெஜிடபிள்ஸ்லாம் இது கூட ஆட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கடுத்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. குழந்தைங்க எல்லாம் சாப்பிட்றாங்க அப்படின்னா 1 or 2 போட்டுக்கோங்க போதும். அடல்ட்ஸ் அப்படின்னா 3 to 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த 2 பெரிய வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா வதங்கணும். ஓரளவு ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆக வேணாம், பட் ஓரளவு நல்லா வதங்குற அளவுக்கு அதை வந்து நல்லா நம்ம வதக்கணும். ஏன்னா இதில் வெங்காயம் தான் மெயின் டேஸ்ட்டே இந்த பாஸ்தாவில். நம்ம சாப்பிட்றப்போ ஒவ்வொரு பைட்லேயுமே வந்து நம்ம அதுக்கு வெங்காயத்தோட டேஸ்ட் நமக்கு தெரியும். அந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ண போகிறோம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் வெங்காயத்துக்கு வந்து உப்பு நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் வதங்குறது வந்து சீக்கிரமாக வதங்கும். அதுக்காக தான் நம்ம வந்து கொஞ்சம் உப்பு இப்போ ஆட் பண்ணிக்கிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்தா வேக வச்சப்போ கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். எகெயின் இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். 2 ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு மீதி பேலன்ஸ் எவ்வளோ உப்பு தேவைப்படுதோ நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோம். ஸோ உப்பு இல்லை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வெங்காயம் இப்போ வந்து நல்லா வதங்கட்டும். ஓகேங்களா?
கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக, ரொம்ப வேண்டாம், ஓரளவு வதங்குற அளவு பார்த்துக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து வெட்டி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே ஒரு தக்காளி ஆட் பண்ண போகிறோம். ஸோ தக்காளி ஆட் பண்ணிவிட்டு சும்மா லைட்டாக ஒரு கிண்டி விடுங்க. தக்காளி ஓரளவு வதங்கினா போதும். பார்த்தீங்கன்னா வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். முன்னாடி காட்டின மாதிரி மஞ்சள்தூள், கரம் மசால் தூள், கறி மசால் தூள், அப்புறம் சிக்கன் மசாலா அண்ட் மல்லித்தூள், 4 ஐட்டம் எடுத்து வச்சுருக்கோம். இது 4 இப்போ ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பைண்டிங் ஆகி வர்றதுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். கொஞ்சம் எண்ணெய் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பத்தலை, ஸோ இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். எகெயின் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். இப்போ ஒரு வீட்டில் ரொம்ப ஏஜ் ஆனவங்க இருக்காங்க, ரொம்ப எண்ணெய் சேர்த்துக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் லிமிட்டடாக கூட சேர்த்துக்கலாம். பட் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எண்ணெய் ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு ஒரு கிளறியாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தேவையான அளவு நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிண்டிக்கலாம். நல்லா மசாலா கூட, வெங்காயம் தக்காளி கூட வந்து இந்த மசாலாஸ் அந்த உப்பு வந்து நல்லா பைண்டிங் ஆகும். அப்போ தான் நீங்கள் வந்து பாஸ்தா சாப்பிட்றப்ப ஈச் பைட்டில் வந்து கரெக்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பாஸ்தா வெந்துருச்சு. அதை தனியாக ட்ரைன் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டோம். அது கொஞ்சம் நேரம் சூடு ஆறட்டும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா வெந்துட்டுருக்கு, நல்லா இதாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம பாஸ்தா வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்தா ஆட் பண்ணிவிட்டு ஸ்லோவாக அப்படியே கிளறி விடணும். அந்த மசாலாவும் அந்த பாஸ்தா கூட வந்து நல்லா அப்ளை ஆகணும். ரொம்ப வேகமாக பண்ணாதீங்க, தென் வந்து அந்த பாஸ்தா உடஞ்சிரும், உங்களுக்கு அந்த ஷேப் கிடைக்காது. ஸோ இதோட பியூட்டியே வந்து அதோட ஷேப் தான். ஸோ நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக் பண்ணால் போதும். ஏன்னா ஆல்ரெடி மசாலாவும் வெந்துருச்சு, இந்த சைடு பாஸ்தாவும் தனியாக வெந்துருச்சு. ஜஸ்ட் அந்த மசாலா இது இப்போ பார்த்தீங்கன்னா பிளேட்டில் சர்வ் பண்ணியாச்சு. எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.